அண்ணா, உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்து விட்டு செல்லுங்கள் அண்ணா. என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே. அண்ணா சாகர வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே, நீங்கள் ஏன் காங்கிரசிடம் சென்றீர்கள்? இதயத்தை கயற்றி வைத்து விட்டீர்களா? 1971 காங்கிரஸோடு கூட்டணி வைத்தீர்களா? இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே. 1971 இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன? காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் காமராஜர் எழக்கூடாது. எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார். அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர். அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன் தான். என்ன செய்தார் அவர்? 9 நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார். இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்ற நாங்கள் போட்ட பிச்சை. முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக கழகம் போட்ட பிச்சை. இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார். மதுரையிலே உயர்நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை. 1971 9 நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே, அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை. அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார். என்ன நடந்தது? 1971 தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ்ஜி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசி 6 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம்தான் தமிழருவி என்ற பட்டம். அன்றைக்கு 71 தான் கடைசி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்கும் நடந்த தேர்தல். அந்த 71 தேர்தல் சட்டமன்றத்திற்கும் நடக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் நடக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு 9 தொகுதிகளை கொடுத்து விட்டு அப்பொழுது தலைவராக இருக்கிற சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி அழைத்து, நீங்கள் எப்படியும் பிரச்சனை செய்யாதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், சட்டமன்றம் ஒருவரும் நிற்க வேண்டாம். 71 ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கலைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை. அதையும் ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றது. அன்று முதல் இன்று வரை நீங்கள் என்ன ஆனீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லக்கு சுமப்பவர்களாக மாறினீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மாறினீர்கள். காமராஜரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறேன். மோடி பிரதமராக வேண்டும் என்று மணியன் சொன்னால் மணியன் காமராஜ் தொண்டனா என்று கேட்கிறீர்கள். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், 1971 தேர்தலிலேதான் இந்திரா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் கூட்டணி வைத்தது யாரோடு தெரியுமா? இன்றைய பாரதிய ஜனதாவாக இருக்கிற நேற்றைய ஜனசங்கம். அகில இந்திய அளவில் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், சோசியலிஸ்ட் பார்ட்டி, பாரதிய ஜனதா, அன்றைக்கு ஜனசங்கம் இவர்கள் சேர்ந்து அமைத்த கூட்டணி தான். எனவே காமராஜர் அமைத்த கூட்டணி அது. வாழ்காலத்திலேயே காமராஜர் இந்த இந்திரா காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்துவதற்காக அவர் ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்தார் என்கிற பொழுது காமராஜரை கடவுளாக வைத்து போற்றுகிற நான், காமராஜருடைய தொண்டனாகிய நான், அதே இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்காக நான் மோடியை ஆதரிக்கிறேன். இதில் என்ன முரண்பாடு என்று கேட்கிறேன். நீங்கள் முரண்பட்டவர்களா, நான் முரண்பட்டவனா? கடவுள் ஒழிய வேண்டும் என்றார் பெரியார், ஒழிந்ததா? மதம் ஒழிய வேண்டும் என்றார், ஒழிந்ததா? காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்றார், அது ஒழியாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நீங்கள் தானே ஸ்டாலின். காந்தி ஒழிய வேண்டும் என்றார், அவர் கண்மூடி விட்டார், பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு பார்ப்பான் ஒழிய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சொல்வீர்களா? எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு, இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லையே நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும்,
எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே RS பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். RS பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு RS பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல், சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த RS பாரதி அவரிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்துவிட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய் பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திரு அமித்ஷா அவர்கள் பாரத் டாக்ஸி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எத்தனையோ பிரைவேட் கம்பெனி இருக்கு. அந்த தம்பி ஒருத்தர் நின்று இருக்காரு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பணிபுரியறவங்க. அவங்க எல்லாம் நம்ம உடனே ஆர்டர் பண்ணா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பொருள் மத்தியானம் 12 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவர்களுக்கு சம்பளம் என்னன்னு கேளுங்க. சம்பளம் எவ்வளவு இருக்கும், இன்சென்டிவ் எவ்வளவு இருக்கும். இந்த பொல்யூஷன்ல வண்டி எடுத்துட்டு இங்கேயும் எங்கேயும் போறாங்க. எத்தனை காலத்திற்கு அவங்களுடைய உடம்பு தாங்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. சின்ன வயசு பசங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்தியாவில் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்களோ நீங்களே முதலாளிகளாக ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு ஆரம்பித்து கொடுக்கிறது. அது பேர் பாரத் டாக்ஸி. யாரெல்லாம் டாக்ஸி நடத்துறீங்களோ உங்களுக்கு மத்திய அரசு, நரேந்திர மோடி அவருடைய அரசு உங்களோடு இணைந்து அதுல உங்களை பங்குதாரராக போட்டு நீங்க ஒரு டாக்ஸி கம்பெனி ஆரம்பிச்சு நீங்க நடத்துங்க. அதுல உங்களுக்கு சம்பளமும் வரும். வரக்கூடிய ப்ராஃபிட், எவ்வளவு வருமானம் உங்களுக்கு லாபம் வருதோ ஆண்டினுடைய கடைசியில அது உங்களுக்கு இன்சென்டிவாக வந்து வேணும். எல்லா இடத்திலும் கூட நாம் இப்படி யோசிக்கிறோம். ஒரு மெட்ரோ வரணும், அதுலயும் மக்கள் போகணும். டாக்ஸி இருக்கணும், அதுலயும் மக்கள் போகணும். ஆட்டோ இருக்கணும், அதுலயும் மக்கள் போகணும். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லோரும் ஒரே இடத்துல மெட்ரோ போகட்டும், மெட்ரோ போறவங்க போகும்.
அதற்காக மட்டும்தான் அந்த திட்டத்தை மாற்றி கொடுங்க, இது மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை வைத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் இந்த மேடையில நம்ம எல்லாம் பேசுற வரைக்கும் மாநில அரசு இந்த புதிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சரி பண்ணி நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு இதுவரை முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து இதுவரை சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு உண்மையா இருப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க 2021 மே 6ஆம் தேதி, நாம எல்லாம் வாக்கு எண்ணி பார்த்தோம். அதன் பிறகு இவர்கள் வாங்கிய கடன் மட்டும் இன்னைக்கு நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஸ்டாலின் ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க கஜானாவே காலி பண்ணிட்டாங்க. அதிமுக 4 வருஷம் கஷ்டப்பட்டு 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 எங்களால முடியல, மறுபடியும் எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. எந்த கஜானாவை எந்த அதிமுக எப்ப காலி பண்ணாங்க? 2021 ஆட்சியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெளியே வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி. 4,62,000 கோடி இந்திய அளவில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய ஒரு கடன். எல்லா மாநிலத்திலும் கூட சராசரியா வளர்ச்சிக்காக கடன் வாங்கியிருந்தார். ஆனா இன்னைக்கு வேண்டும் என்று அதிமுகவின் மீது பழியை போட்டு போட்டு வண்டியை ஓட்டக்கூடிய திமுக இவங்க ஆட்சியில் இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம், 1950 52 தேர்தல், 52 தொடர்ச்சியா ஆட்சி, அப்பிருந்து 2021 வரைக்கும் 4,62,000 கோடி கடன். 2021 26 வரைக்கும் 6 லட்சம் கோடி கடன். என்னங்க நாயது? 10,62,000 கோடி இன்னைக்கு கடன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு இங்க எல்லாம் சாதாரண பொதுமக்கள் இருக்கிறீங்க. சாதாரண பொதுமக்கள் நீங்க யோசிக்கணும், இன்னைக்கு இந்த கடன் யாரு தலையின் மீது? இது ஸ்டாலின் அவர் தலையின் மீதா? கிடையவே கிடையாது. சபரீஷனுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. இல்ல கனிமொழி அம்மா தான் இந்த கடனை வந்து கட்ட போறாங்களா? கிடையாது. இது நம்மை போன்ற பொதுமக்களின் மீது. ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் இருந்த கடன் இன்னைக்கு 4,82,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. 2,10,000 ரூபாய் கடன் எங்கீங்க? 5 ஆண்டுகள்ல புதிதாக 2,72,000 ரூபாய் கடனை ஏற்றிட்டு 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை வைத்துட்டு அப்ப என்ன ஆகுங்க? ஏழை மக்கள் ஏழையாத்தான் இருப்பாங்க. எப்படி அவங்க பணக்காரரா மாறுவாங்க? ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் கடனை ஏற்றிவிட்டு எப்படி ஏழை மக்கள் மேல முன்னேறுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி. வெறும் 3% மட்டும்தான் வளர்ச்சி. வெறும் 3%. முதலமைச்சர் அவர்களோ விவசாயத்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களோ எம்ஆர்கே அவங்க சொல்லட்டும், 3% வளர்ச்சிங்க. குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 10% ஒரு ஆண்டும் வளர்ச்சியை காட்டினார். ஒரு ஆண்டும் 10%. சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் கடந்த 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பொழுது 14%, ஒரு ஆண்டும் 14% விவசாயத்துக்கு வளர்ச்சி காட்டார். 3%. 2021-22 3%, 22-23 3%, வேற 3%. விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி, தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிடில் கிளாஸ் மாத வருமானத்தில் வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிக குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி. எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடுனா யோசிச்சு பாருங்க. 2023 இருந்து டேட்டாவே வெளியே விடுறதில்லை. ஒரு மாநில அரசு ஒரு ஆண்டும் டேட்டா கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு, இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு. 2022 கொடுத்தாங்க, 8 விழுக்காடு அதிகமா இருந்துச்சு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் 8 விழுக்காடு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சுன்னு சொன்னோடனே முதலமைச்சர் யோசிச்சாரு, நான் டேட்டா கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். 2023 இருந்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை மாநில அரசு வெளியே கொடுப்பது கிடையாது. நீங்க ஆர்டிஐ போட்டா அதுக்கும் பதில் கிடையாது. சுத்தி 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 வேற டேட்டா வாங்கி அதுல திரும்பி திரும்பி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 விழுக்காடு ஒரு ஆண்டும் குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுவாரு, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றம் முடியும் பொழுது கடைசி நாள்ல கேட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன்லாம் இருந்தாங்க. ஐயா, பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்கிறதே உங்க ஆட்சியில். யார் சொன்னா பெண்களுக்கு எதிராக குற்றம் உயர்ந்திருக்குது?
எங்கிட்ட தரவு இருக்கு, முதலமைச்சர் சொல்றாரு எங்கிட்ட தரவு இருக்கு, நான் எடுத்து கொடுக்கிறேன், குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஐயா வடிவேல் ஒரு படத்தில் நான் பார்த்தேன், வடிவேல் அண்ணன், நான் செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், சரி பரவாயில்ல, புதன்கிழமை சண்டை போடுவாங்க, புதன்கிழமையும் போட மாட்டேன், அப்ப சனிக்கிழமையும் போட மாட்டேன். அது போன்ற முதலமைச்சர் அவர்கள் தரவே கொடுக்காம சட்டமன்றத்தையே முடிச்சிட்டு இன்னும் வெளியே வந்து பெண்களுக்கு எதிராக எங்களுடைய ஆட்சியில குற்றங்கள் குறைந்திருக்குன்னா இதை விட ஒரு பெரிய பொய்யை யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க.